நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது பண்ணலாம், அது பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு தான் தூங்குனேன். பட் காலைல எந்திரிச்சோனே மைண்டே பயங்கர பிளாங்க் ஆயிடுச்சு கிச்சன் வந்தோனே. என்ன பண்ணுறதுன்னு என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன். என் ஹஸ்பண்ட் "சாம்பார் வைக்கிறியா?" அப்படின்னு பாவமா கேட்டாங்க. சாம்பார், சாம்பார், சாம்பார். சாம்பார்லயே நீ உயிர் வாழ்ந்துருவல்ல அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எனக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியா அந்த மாரி இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் மேல பழிய போட்டு இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டேன். எக்கெல்லாம் வைக்கிறப்ப வேண்டிட்டு தான் வச்சேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வரப்பயே வாட்டிக்கிட்டு உடச்சு பாதி எடுத்துட்டு தான் வந்தாங்க. வருமா வராதான்னு பார்த்தா அது பாவம் ஒரு பக்கம் பொங்கிட்டு இருந்துச்சு. நான் சைடில சாம்பார்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஊத்தி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் எக்கு மட்டும் உரிச்சு தர சொன்னேன். பார்த்தா எக்குல ஒயிட்டே இல்லன்னாங்க. சாரி இந்த எல்லோவே இல்லன்னாங்க. பார்த்தா அது அங்க தனியா பிரிஞ்சு கிடந்துச்சு. அப்புறம் இப்படி இப்படி பண்ணேன் அப்படின்னு அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து கார்னிஷ்லாம் பண்ணி எக்கு ரெடி பண்ணி வச்சாங்க. நான் மத்ததெல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு நான் வந்து ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். நானே வந்துட்டு டிஃபன் வெளில போய் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு போட்டு குடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜ்லாம் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கோம் ஆன் த வே. ஸோ வந்து அதுவரைக்கும் காலைல, மதியம், நைட் இந்த மாதிரி ரைஸ்ல தான் சாப்பிட்ற மாரி இருக்கும். மாவு வாங்கிட்டு வந்தாலும் புளிச்சு போயிடும். அதனால என்ன பண்ணுறது அப்படின்னா, இதையே சாப்பிட்டோம். எனக்கு ஒன்றும் பழக்கம் தான். நான் காலைலலாம் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், நைட்டும் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல சாப்பாடு இருந்தால் போதும் அப்படின்னு நான் உட்காந்து ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிரச்சனைனா, இங்கேருந்து என் ஆஃபீஸ் ஒரு 10 to 12 கிலோமீட்டர் இருக்கும். வீடு நல்லா கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஏரியா பார்த்துட்டேன். பட் எனக்கே வந்து ஆப்பா அமைஞ்ச மாரி நானே ஒரு சோம்பேறி கழுதை. எப்படி வந்து வீட பார்த்து வச்சேன் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் டைம் ஆயிடுச்சு. வேக வேகமா வந்துட்டு செம செஞ்சிருந்தேன் போல. சாப்பிட்டுட்டு குடு 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 குடுன்னு கீழ போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ண வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி குடு குடுன்னு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன்.